ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2D ஸ்பீக்கர் சேனலில் அடுத்து பார்க்க போகிற படம் கண்ணப்பா. ஆமாங்க, இந்த கண்ணப்பா படம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நிறையா புது ஹீரோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டாப் ஹீரோஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே, இதோட கதை என்னன்னு பார்த்தா, சின்ன வயசில் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாமி சிலை மேலே கல்லை கொண்டு எறிகிறான். அவன் எரிஞ்சிட்டு சாமியே இல்லை, ஏதோ சில காரணத்துக்காக அவன் சாமியை வெறுத்துட்டு ஓடுறான். சாமி இல்லைன்னு சொல்லிட்டு. அது வேறு யாரும் இல்லை, சரத்குமாரோட பையன் தான். ஓகே, இவன் எரிஞ்ச அந்த கல் எங்கே போகுது அப்படின்னா ஈசனோட கைக்கு நேராக போயிடுது. ஓகே, பரவாயில்ல, வரட்டும், பார்த்துக்கலான்னு விட்டுறாரு. ஓகே, அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து ஒரு வாயு சிவலிங்க சிலையை வச்சு வழிபடுறாங்க. அது ரொம்பவும் அபூர்வமானது அப்படின்ட்டு. அதே நேரத்தில் அந்த ஏரியாவில் இருக்க ஒரு அரக்க சக்தி கொண்டவன் அந்த கிராமத்து மக்கள் எல்லாத்தையும் கொல்றதும் அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் கொல்றதுமா வேலையாக வச்சுருக்கான். என்ன அப்படின்னா, அந்த மாதிரி குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை எல்லாத்தையும் கொண்டுன்றதுனால அவனுக்கு வந்து பல மாயசக்திகள் கிடைக்கும் அப்படின்றதுனால அவன் அந்த வேலையை பார்க்குறான். அதுக்காக நிறைய பேர்த்து நரபலியாகவே கொடுத்து அவன் கொன்று அந்த நரபலி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் வில்லை. ஓகே, இங்கேருந்து கட் பண்ணால் அடுத்து ஓப்பன் ஆகுறது எங்கே அப்படின்னா, ரொம்ப வருஷம் கழித்து சேம் இதே லொக்கேஷனில் தான் மறுபடியும் வருது. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ தான் வர்றாரு. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இது சாமி கிடையாது, இது வெறும் கல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஹீரோ வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டதுனால நல்ல வலுவான உடம்பும், இல்லைன்னா பயங்கரமான வில்லம்பு, பல கலைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுற எல்லாத்துலேயும் வந்து நல்ல பயங்கரமான ஒரு வலுவான ஆளாக இருக்கான். அதே நேரத்தில் திருப்பி அதே மாதிரி வர்றாங்க. யார் அந்த குழந்தைகளை கடத்திட்டு போகிற அந்த காட்டுவாசி கும்பல் வருது. அவங்க வந்து எப்படியாவது இங்கே இருக்கிற இந்த சிவலிங்கத்தையும் இங்கே இருக்கிற அந்த மக்கள் எல்லாத்தையும் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. சின்ன வயசுக்கு அப்புறம் வெளியில் காணாமல் போகிற மாதிரி வெளியில் போன அதே நம்ம ஹீரோ மறுபடியும் வராரு பெரிய இளவட்டமாக. ஏன்னா இவர் வந்து இப்போ எல்லா இதுலேயும் சண்டை பயிற்சி எல்லாத்துலேயும் வந்து நல்லா தேர்ந்து பயங்கரமான ஒரு போர் வீரனாக மாறி இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அந்த ஊர் மேலே வந்து அந்த காட்டுவாசிகள் வந்து மறுபடியும் தாக்குதல் நடத்துகிறாங்க. அட் த சேம் டைம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வராங்க. ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லன் நம்ம பிடிக்காது. அதே மாதிரி வந்து ஹீரோவையும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவருக்கு சிவன் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு சிவன் பிடிக்கும். ஸோ அதனால இவங்க ரெண்டுத்துக்கு நடுவில் சின்ன கிளாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றாயிறாங்க. இதுக்கு இடையில வந்து வில்வித்தையை வந்து அவங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுக்குறாரு யார், ஹீரோயினுக்கு. இந்த இதில் ஏன்னா வில்வித்தையில் வந்து நம்ம ஹீரோ தான் டாப்பு. ஆனால் இந்த கடவுளை பிடிக்காது, கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒரே காரணத்துக்காக சரத்குமார் அவரை வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாரு. நீ வந்து இந்த கிராமத்துக்கு வந்து சேரமாட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே பற்றி விட்டுறாரு. அதனால் அவர் வெளியில் போகிற சமயத்தில் மறுபடியும் இதே மாதிரி தாக்குதல் நிறைய நடக்குது. ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடி வர்றதுனால ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நடக்குது பெரிய பஞ்சாயத்து. என்ன அப்படின்னா, மறுபடியும் அதே காட்டுவாசிகள் குழு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிக்குது. அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவனும் பார்வதியும் பேசுகிறாங்க. எப்போ அவர் வந்து உங்களை வந்து சரணடைவார், உங்களை நம்புவார் அப்படின்ற மாதிரி வரும்போது அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சிவன் சொல்கிறாரு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே அந்த காட்டுவாசிகள் குழு வந்து இந்த கிராமத்து மேலே படையெடுத்து அந்த வாயுலிங்க சிவன் சிலையை வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக இது பண்ணுறாங்க. காட்டுவாசிகளில் இருக்க அங்கே இருக்க மக்கள் வந்து கிராமத்து மக்கள் எல்லாம் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போராடுறாங்க. ஆனாலும் முடிய மாட்டேங்குது. இது பெரிய பிரச்சனையாகுது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து ஹீரோக்கு உதவுறதுக்காக ருத்ரான்னு சொல்லிட்டு அவரோட அம்சத்தை அனுப்புகிறாரு. அந்த ருத்ரா வேற யாரில் பிரபாஸ். ஸோ இங்கே தான் பிரபாஸோட இன்ட்ரடக்ஷன் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸும் நம்மளோட ஹீரோவும் ரெண்டு பேருமே சேர்ந்து காட்டுவாசிகள் குழுவையும் அந்த அரக்கர்களை எல்லாத்தையுமே அடித்து அனுப்பிடுறாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வால் சண்டை எல்லாத்துலேயுமே வந்து அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற சில காட்டுவாசிகளையும் வந்து பார்த்திங்கன்னா பிரபாஸ் அடித்து நொறுக்கி பறக்கிறாரு. யாரையுமே வந்து வாயுலிங்கத்து பக்கத்தில் கூட வர்றதுக்கு அவர் விட மாட்டேங்காரு. ஸோ இந்த நேரத்தில் இங்கே அடுத்து ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து இங்கே சிவனோட அம்சம் அப்படின்றது வந்து இப்போ யாருக்கும் தெரியாது. சில நேரங்களில் அது மட்டும் வியூ ஆகுது. அவர் வந்து சிவனை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து ஹீரோவுக்கு வந்து எடுத்துக்கிறாரு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சிவன் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு லவ் வருது. அதாவது சிவன் மேலே அவருக்கு வந்து பாசம் அதிகரிக்குது. இதுக்கு வந்து பிரபாஸ் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடாரு. ஏன்னா அவரோட கூட இருக்கணும் அப்படின்றதுனால இதில் அவருக்கு கத்தி சண்டையிலேருந்து எல்லாத்தையும் பிரபாஸ் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் மறுபடியும் அந்த காட்டுவாசிகளுக்குள்ளே திருப்பியும் வரும்போது பிரபாஸ் சொல்லிக் கொடுத்ததுனால அந்த மக்கள் எல்லாத்தையுமே வந்து அடித்து பறக்க விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் அந்த அரக்கர் குழு வந்து அந்த கிராமத்தை தீ வச்சிருது. அதனால் அங்கேருந்து மக்கள் எல்லாம் வெளியே போயிடுறாங்க. இதுக்கு அடுத்து கட் பண்ண அடுத்த சீனில் யார் வர்றாருன்னா மோகன்லால் வராரு. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஆணவத்தை எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சிவன் ஒவ்வொரு செயலாக அவர் மேலே இது பண்ணுறாரு. ஸோ நம்மளோட வில்லம்பு வித்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வளர்ந்து வல்லவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதையும் வந்து நீ அந்த அளவுக்குலாம் பெரிய ஒத்து கிடையாதுடா அப்படின்ற மாதிரி மோகன்லால் சம்பவம் செஞ்சுட்டு போயிறாரு. கடைசியில் பிரபாஸ் வந்து நீ யார் என்ன ஏதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து சிவலிங்கத்தின் மேலேயும் சிவன் மேலேயும் பாசமும் பக்தியும் அதிகமாகி நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் சரணடைஞ்சிறாரு. அட் த சேம் டைம் அந்த அரக்க குழு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிடறாங்க. இந்த இடத்துல இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். நன்றி.